வணக்கம், வெல்கம் டு சந்திர மேத்ஸ். நம்ம ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஜிகே பார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் இது இரண்டாவது வீடியோ. ஸோ கடைசியாக 2023 இந்த ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. இந்த எக்ஸாமில் மொத்தம் 40 ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 40ல் 20 ஸ்டாட்டிக்கான ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகேங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஜெக்ட்லேருந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸு அல்லது நம்ம கன்வென்ஷனாக படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லேருந்து 20 டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஒரு 10 to 15 கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. மீதி ஒரு 5-6 வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் ரிலேட்டடாக, ஸ்கில் ரிலேட்டடாக சொல்கிறாங்க. நம்மளோட லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ஸ்கில்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அப்ளை பண்ணுற அந்த விஷயங்கள், டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுற விஷயங்களை கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, இப்போ நம்ம அந்த 20 ஸ்டாட்டிக்காக கேட்கக்கூடிய ஜிகேஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த ஐபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கொஸ்டின்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் வரும். வாட் இஸ் வாட்னு டேரெக்டாக கொஸ்டின்ஸ் வராது. சிங்கிள் லைனில் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 4-5 கொஸ்டின் வந்து சிங்கிள் லைனில் இருக்கலாம். மீதி எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்கூட்டி தயாராகிக்கோங்க. மார்க் டெஸ்ட் எதுவும் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த லெவலில் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டை ப்ரிப்பேராக வச்சுக்கிறது நல்லது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் அபவுட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்? என்ஹெச்ஆர்சி, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றின கொஸ்டின் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 12 October 1993. ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. It is in conformity with Paris Principles adopted at the first international workshop on National Institution for Promotion and Protection of Human Rights held in Paris in October 1991. ஸோ அக்டோபர் 1991 பாரிஸில் நடந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஒர்க் ஷாப் ஆன் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற அதில் கொண்டு வரப்பட்ட அந்த பாரிஸ் பிரின்சிபல்ஸ் அடிப்படையில் தான் அதை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டு, ரெண்டுமே கரெக்டு. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1993 தான் வந்துச்சு. நம்ம ஆரம்பத்திலேயே எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி அந்த மாதிரி அவங்களாம் வரும்போதே இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் வரல. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வழக்கமாக எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு ஒருத்தர், சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் சீஃப் ஜட்ஜோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜோ ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதோட மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 70. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65 அப்படிங்கிறதால அவங்க 65லேருந்து 70, 5 வருஷம் இதுக்கு பதவிக்காலம். அவங்க 70 வயசில் ரிட்டையர் ஆகிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு, இதோட இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த என்ஹெச்ஆர்சி சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட கரண்ட் சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமசுப்ரமணியம், ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியம். சரிங்களா? ஸோ இவர் வந்து ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கார். நெக்ஸ்ட், த லார்ஜஸ்ட் இன்ஹாபிட்டட் ரிவரைன் ஐலாண்ட். ரிவரைன் ஐலாண்ட்னா, ஐலாண்ட்னா நமக்கு தெரியும், ஒரு நிலப்பரப்பு இருக்கும், அதை சுற்றி தண்ணி இருக்கும், இதுதான் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ரிவரைன் ஐலாண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஐலாண்ட் அப்படிங்கிறது, தீவு அப்படிங்கிறது கடலுக்கு நடுவில் வந்து மேடான ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம தீவுன்னு சொல்லுவோம். இன்னொன்று ரிவரைன் ஐலாண்ட்னா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ஓடிக்கிட்டு இருக்க ஆறுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்கும். ஸோ ஆறு அதை கிராஸ் பண்ணி விட்டுருக்கு. எல்லா பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறோட தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டிலே ஒன்று சொல்லலாம், ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் இருக்குது இல்லைங்களா, ஸ்ரீரங்கத்தை சுற்றி அது வந்து ஸ்ரீரங்கத்துக்கு திருச்சிலேருந்து எந்த பக்கம் நீங்கள் போனாலும் ஏதாவது ஒரு பிரிட்ஜு ஒன்று இருந்துக்கும். அந்த பிரிட்ஜ் வழியாக தான் உள்ளே போய் வெளில வர முடியும். சரிங்களா? சுற்றி அது வந்து ஆறு தான். ஸ்ரீரங்கத்தோட அது ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. ஸோ அது வந்து ரிவரைன் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த லார்ஜஸ்ட் இன்ஹாபிட்டன்ட் ரிவரைன் ஐலாண்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னா எது அப்படின்னு கேட்குறாங்க. மஜூலி அப்படின்னு சொல்லுவாங்க. அசாமில் இருக்குது மஜூலி ஐலாண்டு. இதை ஒரு தனி டிஸ்ட்ரிக்டாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட் இது. செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட் இன் அசாம். சரிங்களா? ஸோ எந்த நதியில் வந்து இந்த ரிவரைன் உருவாகிருக்கு, ஐலாண்டு உருவாகிருக்குன்னா பிரம்மபுத்திரா. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் மஜுலி, பிரம்மபுத்திரா. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வென் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு? பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாட்டையும் பிடிச்சதுக்கப்புறம், இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சதுக்கப்புறம் அவங்க நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வருது, அடுத்து எஜுகேஷன்,
3 ஜுடிஷியல், போலீஸ், இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் அவங்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் லேண்ட் ரிஃபார்மை பொறுத்த வரைக்கும் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருக்கும்பொழுது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாரோட காலம்னு பார்த்தீங்கன்னா கார்ன்வாலிஸ், சரிங்களா? கார்ன்வாலிஸ் பிரபுவோட காலகட்டத்தில் தான் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1793. இதுக்கு இன்னொரு பேர் வந்து இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் ஜமீன்தாரி. ஜமீன்தாரி அல்லது ஜமீன்தாரி பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. இது எந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பெங்கால், பீகார், ஒடிஷா, பார்ட் ஆஃப் ஒடிஷா தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கெல்லாம் ஜமீன்தாரி மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிலங்கள் எல்லாமே குத்தகைதாரர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. நிலம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் மொத்தமும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணும், தங்களுடைய முகவர்களாக ஜமீன்தார்களை நியமிச்சிடும். ஜமீன்தார்கள்ங்கிறவங்க ஒரு 10-20 ஊர் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஜமீன்தார்கள் வந்து அவங்களோட நிலங்களை விவசாயிகள்கிட்ட குத்தகை கொடுப்பாங்க. குத்தகை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் இவங்க வரி வசூல் பண்ணிக்கலாம். வசூல் பண்ணுற வரியில் ஒரு 11 பங்கு இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த 11 பங்கில் 10 கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பங்கை ஜமீன்தார் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ 1100 ரூபா வரி வசூல் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். இதில் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும், 100 ரூபாவை ஜமீன்தார் எடுத்துக்கலாம், சரிங்களா? இதுதான் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருந்த ஒரே வரையறை. ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் வரி வசூல் பண்ணிக்கலாம். 1 லட்சம் வாங்கலாம், 1000 ரூபா வாங்கலாம், 10,000 வாங்கலாம். ஒரே அளவிலான லேண்டுக்கு எவ்வளோ வேணாலும் வசூல் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் வசூல் பண்ணுற இடத்துல இவ்வளோ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட். பட் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயத்வாரி, விவசாயிகள்கிட்ட நேரடியாக நிலத்தை கொடுக்குற ரயத்வாரி மெத்தட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகள்வாரி அப்படின்னு ஒரு மெத்தட் வந்தது. இது 3 ஜமீன்தாரி, ரயத்வாரி, மகள்வாரி, இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்த முக்கியமான லேண்ட் ரிஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட்டு, which of the following events marked the beginning of civil disobedience movement? சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது எந்த ஈவெண்ட், சட்ட மறுப்பு இயக்கத்தோட தொடக்கமாக எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் மார்ச், சரிங்களா? ஸோ தண்டி யாத்திரை பண்ணியிருப்பார் இல்லைங்களா காந்தி. ஸோ இது வந்து தண்டி சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க. தண்டி யாத்திரை மொத்தம் 24 days நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 March 1930 6 April 1930, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, 78 வாலண்டியர்ஸை கூப்பிட்டு போவார். 78 வாலண்டியர்ஸை கூப்பிட்டு போவார். ஸோ சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரைக்கும், சபர்மதி டு தண்டி. ஓகே. ஸோ இவர் என்ன பண்ணுவார், உப்பு வரிக்கு எதிராக, கவர்மெண்ட் விதித்த உப்பு வரிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவார். உப்பை வந்து சட்டத்தை மீறி உப்பை வந்து வரி செலுத்தாமல் யாரும் உப்பு காய்ச்சக்கூடாதுன்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சட்டம் இருக்கும்பொழுது அதை இவர் வெற்றிகரமாக மீறுவார். நாடு முழுவதும் இதுக்கான போராட்டம் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் நம்பர் 5, which of the following statements is correct regarding the peninsular plateau of India? peninsular plateau அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட மேப் இந்த மாதிரி இருக்குமா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்குமா இந்தியாவோட மேப்பு. ஸோ இதில் இந்த தீபகற்ப இந்தியாங்கிறது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா, 3 பக்கம் நீரால் சூழப்பட்டு ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்பட்ட பகுதி தான் வந்து தீபகற்ப இந்தியான்னு சொல்லுவாங்க. இதில் பெனின்சுலார் பிளாட்டோங்கிறது இவ்வளோ பெருசு வருங்க. ஸோ இந்த பெனின்சுலார் பிளாட்டோவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று நார்தன் ஐலாண்டு, இந்த மேல் ஏரியாவை, அதுக்கு கீழே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா டெக்கான் பிளாட்டோ. அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிப்பாங்க. ஸோ இதுதான் பெனின்சுலார் பிளாட்டோட வகைப்பாடுகள். ஸோ இந்த பெனின்சுலார் பிளாட்டோ வந்து இட் வாஸ் ஃபார்ம்டு டியூ டு பிரேக்கிங் அண்ட் ட்ரிஃப்டிங் த கோண்டுவானா லேண்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டு. கோண்டுவானா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் உருவாகும் பொழுது மொத்த நிலப்பரப்பும் ஒரே ஏரியாவாக இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா பான்ஜியா அப்படின்னு சொன்னாங்க.
நீர்ப்பரப்புகள் மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி இருந்தது, அது பேர் பேன்தலாஸா. இப்படி தான் பூமி உருவாகும் போது இருந்தது. இந்த பேன்ஜியா என்ன பண்ணுது, ஃப்யூச்சரில் ரெண்டாக பிரியுது, அங்காரா கோண்டுவானா அப்படின்னு சொல்லி. அங்காரா கோண்டுவானா. இதில் இந்த கோண்டுவானா இருக்கு இல்லைங்களா, இது வந்து அப்படி ரெண்டாக பிரிஞ்சது, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அங்காராவில் மோதும் பொழுது உருவானது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெனின்சுலா பிளாட்டூ அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. அடுத்து இட் இஸ் அ கம்போஸ்ட் ஆஃப் ஓல்டு கிறிஸ்டலைன் இக்னீஷியஸ் அண்டு மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். பழமையான படிகப்பாறைகள், அடுத்து தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள் அடங்கிய ஒரு செட்டப் இருக்கக்கூடியது தான் இந்த பெனின்சுலா பிளாட்டூன்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு. ஸோ போத் 1 and 2 இதில் கரெக்ட். சரிங்களா? ஓகே. இதில் இந்த பெனின்சுலா பிளாட்டூ ரெண்டாக பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நர்மதா ரிவர் தான். நர்மதா ரிவருக்கு நர்மதாவோட நார்த்தில் இருக்கிறது எல்லாமே நார்தன் ஐலாண்டு, அதுக்கு சவுத்தில் இருக்கிறது டெக்கான் பிளாட்டூ. இந்த டெக்கான் பிளாட்டூ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 3 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இதுதான் டெக்கான் பிளாட்டூ அப்படின்னா, இந்த டெக்கான் பிளாட்டூவோட வெஸ்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஹில்ஸு, ஈஸ்ட் சைடில் ஈஸ்டர்ன் ஹில்ஸு, நார்த்து சைடில் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்பூரா மலைகள். ஸோ இதுதான் வந்து இந்த டெக்கான் பிளாட்டூவோட பார்டர்ஸ். நெக்ஸ்ட், ஹூ ரோட் த புக் எ ஷார்ட் அட் ஹிஸ்ட்ரி மை ஒபிசிவ் ஜேர்னி டு ஒலிம்பிக் கோல்டு அண்ட் பியாண்ட். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், நான் வேணுன்னு தான் வச்சேன். நம்ம வீடியோ 1 பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும், எ ஷார்ட் அட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு மட்டும் கேள்வி கேட்டிருந்தான். இங்கே பாருங்கள், எ ஷார்ட் அட் ஹிஸ்ட்ரி மை ஒபிசிவ் ஜேர்னி டு ஒலிம்பிக் கோல்டு அண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IBACI இந்த IB செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டில் ஒரு செட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஜிகே ஒரு ஷிஃப்ட்டில் அந்த டயர் 1ல் ஒரு ஷிஃப்ட் நடக்குதுன்னா அந்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 ஜிகே கொஸ்டின்ஸ் இந்த ஸ்டார்டிக்லேருந்து வருது. மீதி 20 வந்து கரண்ட் அஃபேர்ஸு அண்டு ஜென்ரல் கொஸ்டின்ஸ்னு சொல்லி கேட்டுறாங்க. ஸோ இது 2வது செட்டு. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தது ஃபஸ்ட்டு செட்டு, இது 2வது செட். IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸாமோட அந்த டயர் 1 எக்ஸாம் நடக்கலைங்களா, அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச் நடக்கலைங்களா, இது செகண்ட் பேட்ச் கொஸ்டின் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்ச் ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு பேட்ச்லேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான், செகண்ட் பேட்ச்லேயும் இதே கொஸ்டின் கேட்டிருக்கான். பட் என்னென்னா ஏ ஷார்ட் அட் ஹிஸ்ட்ரின்னு மட்டும் கேட்டான் ஃபஸ்ட்டு பேட்ச்சில். செகண்டில் முழுமையாக ஏ ஷார்ட் அட் ஹிஸ்ட்ரி மை ஒபிசிவ் ஜேர்னி டு ஒலிம்பிக் கோல்டு அண்ட் பியாண்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே அபினவ் பிந்த்ரா தான். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? ஓகே. ஸோ 2011 வெளியான ஒரு புத்தகம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மென்ஸ் ரிலேட்டடான ஆட்டோபயோகிராஃபிஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸாக வரும். அதுவும் ப்ராமினெண்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க, ஒரு 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேரோட அதில் வந்து எத்தனை பேர் ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பாங்கன்னு தெரியாது. அந்த ஆட்டோபயோகிராஃபிஸ்க்கு நேம் இருந்ததுன்னா அதோட நேம்ஸை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து, ஹூ வாஸ் த ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதலாவது தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லுவாங்க. உமேஷ் சந்திர பானர்ஜி. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அப்படி அவர் தான் உருவாக்குறார். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இதை ஏற்படுத்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா 28 டிசம்பர் 1885 தான் இந்த காங்கிரஸ் வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டை இங்கே கேட்டால் ஐஎன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயம்லாம் கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பிரசிடெண்ட்டு, பிரசிடெண்ட் ஆஃப் ஐஎன்சி, அடுத்து ஃபஸ்ட்டு உமன், அடுத்து சென்னையில் நடக்கும்போது பிரசிடெண்ட்டு, அதிக அளவில் ஹையஸ்ட் டேர்ம்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கேட்பான், யங் ஏஜில் இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், யங் ஏஜ் பிரசிடெண்ட்டு. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கண்டினியூஸாக கேட்பாங்க. அதனால் நம்மளோட இதில் ஸ்டாட்டிக் அண்டு ஜிகே புக்கில் இந்த
இதை கொடுத்துருப்போம். நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் யாரெல்லாம் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, அதோட ஸ்பெஷல் செஷன்ஸ் என்ன, அதில் முக்கியமான டைமில் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க என்ன யார் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அதை படிச்சுக்கிறது நல்லது. இது ஒரு டேபிள் காலமாக தான் இருக்கும், 2 பேஜ் வரும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்படி புக்கு இல்லாதவங்க நெட்டில் தேடி கூட படிச்சுக்கோங்க. ஐஎன்சியோட முக்கியமான பிரசிடெண்ட்ஸ் தாதாபாய் நவ்ரோஜி இருந்திருப்பார், இந்த டபிள்யூசி பானர்ஜி, மகாத்மா காந்தி எப்போ இருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் அந்த பிரசிடெண்ட் அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவான சில பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது கொஸ்டினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிகம் தமிழ்நாடுஸ் ஃபஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்? தமிழ்நாடோட ஃபஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி. 2023 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அரிட்டாப்பட்டி தான் தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸாகவும் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது, அந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸ், பட் இனிமேல் அது ஸ்டாட்டிக் ஜிகே ஆயிரும். ஏன்னா இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ரேர். ஸோ அதனால தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் பிரம்மபுத்திரா ரிவர்? பிரம்மபுத்திரா ரிவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் நோன் அஸ் ரிசாங்போ இன் திபத்தில் சாங்போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்ட், இதுக்கான பேர் கரெக்ட் தான். இட் இஸ் நோன் அஸ் மேக்னா இன் பங்களாதேஷ். பங்களாதேஷில் இதுக்கு பேர் மேக்னா கிடையாது. இதோட பேர் என்ன அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் அப்படிங்கிறது தான் சரி. பங்களாதேஷில் 2 நதிகளுக்கும் வேறு வேறு பேர் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திராவுக்கு பங்களாதேஷில் என்ன பேர் தெரியுமா? ஜமுனா. இதே கங்கா இருக்கு இல்லைங்களா, கங்கை நதிக்கு பங்களாதேஷில் பத்மா. இந்த ஜமுனாவும் பத்மாவும் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு நதியில் போய் சேரும். ரெண்டும் ஒரே இடத்துல. இது இந்த பக்கம்ந்து வரக்கூடிய அந்த கங்காவும் இந்த பக்கம்ந்து வரக்கூடிய பிரம்மபுத்திராவும் ஒரு இடத்துல ஒரு நதியில் போய் சேரும். அந்த நதி ஏற்கனவே வேறு இடத்துலேருந்து வரும், அந்த நதியில் போய் இது சேர்ந்து அதுக்கப்புறம் தான் கடலுக்கு போகும். அப்படி சேரக்கூடிய அந்த நதிக்கு பேர் தான் மேக்னா. இது ரெண்டும் சேர்ந்து, கங்கா பிரம்மபுத்திரா ரெண்டும் சேர்ந்து ஒரு நதியில் போய் இங்கேருந்து வரக்கூடிய ஒரு நதியில் ஆட் ஆகும், அது பேர் தான் மேக்னா. சரிங்களா? நெக்ஸ்ட், which one of the following terms was amended by Supreme Court of India in its handbook on gender stereotypes? ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஏதோ ஒரு டேர்மை வந்து அமெண்ட் பண்ணியிருக்கு. அதோட ஹேண்ட்புக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் சில அவங்களுக்குன்னு ஒரு டெர்மினாலஜிஸ் மென்ஷன் பண்ணி, இப்போ இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளேயே அவங்களோட ஜேர்னல் ஒன்றத்தில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேர்முக்கான டெஃபினிஷனை மாற்றிருக்காங்க. அது என்ன டேர்ம்னு கேட்குறாங்க. செக்ஸ் ஒர்க்கர் அப்படிங்கிறது தான் அதுக்கான அந்த டேர்ம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கரண்ட் அஃபேர்ஸ் அந்த கொஸ்டின், பட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால நான் எடுத்திருக்கேன். ஸோ இது என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்டு விக்டிம், அந்த கடத்தப்பட்ட பாதிப்புக்குள்ளான கடத்தப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். அல்லது சர்வைவர், டிராஃபிக்டு விக்டிம் ஆர் சர்வைவர் ஆர் உமன் என்கேஜ்டு இன் கமர்ஷியல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. ஸோ செக்ஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற நேமை இந்த மாதிரி மாற்றுறாங்க. அடுத்து செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டட் விமன் அல்லது செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டட் விமன். ஸோ இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு இந்த டெஃபினிஷன்ஸை மாற்றுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டைரக்டட் சென்டர் டு கலெக்ட் டேட்டா ஃப்ரம் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் பிலாங்கிங் டு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஸ்டேட்ஸ் மற்றும் யூனியன் டெரிட்டரியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் பீப்புளோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸை நீங்கள் நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ கலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது எப்போனா 2024 சொன்னாங்க. அது யார் எத்தகைய மக்களோட டேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓல்டேஜ் பர்சனான்னு கேட்டால் கிடையாது, மைனாரிட்டிஸான்னு கேட்டால் கிடையாது, டிசபிள் பர்சன்ஸான்னு கேட்டால் அதுதான் கரெக்ட். ஸோ டிசபிள் பர்சன்ஸ் இருக்காங்களா, திவ்யாங்னு சொல்லுவாங்க. அந்த திவ்யாங் பீப்புளோட டேட்டாஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது,
அவங்களோட சமூக முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரதுக்காக இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் கிருஷ்ணா ரிவர்? கிருஷ்ணா ரிவர் இருக்கு இல்லைங்களா, அதோட ட்ரிபியூட்ரி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரிபியூட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா ரிவருக்கு பீமா, துங்கபத்ரா, கொய்னா, மூசி, கடப்பிரபா, மலப்பிரபா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிருஷ்ணா ரிவரோட துணை ஆறுகள். சரிங்களா? அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிருஷ்ணா ரிவரோட ட்ரிபியூட்ரிஸ் இதெல்லாம். அப்போ கொடுக்கப்பட்டதில் எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பீமா அப்படிங்கிறது தான் சரி. இதில் கபினி அப்படிங்கிறது காவிரி, மஞ்சுரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி, வாரதா அப்படிங்கிறது பிரணிதா, பிரணிதா ரிவரோட ட்ரிபியூட்ரி. ஸோ இதெல்லாம் வேறு வேறு நதிகளோட ட்ரிபியூட்ரி. நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராமினெண்ட்டான சில ரிவர்ஸ் இருக்கும். கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து, அப்படியே வந்திங்கன்னா நர்மதா, தபதி, கோதாவரி, தாமோதர், அடுத்தது கிருஷ்ணா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா காவிரி. இந்த நதிகளுக்கு மட்டுமாவது நீங்கள் அதோட ட்ரிபியூட்டரிஸை தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 நதிகள் தான் வரும். அந்த 10 நதிகளோட ட்ரிபியூட்டரிஸ் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சால் லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுடுறான், ஒரே நதியோட ட்ரிபியூட்டரிஸை கொடுத்துட்டு இது லெஃப்ட் பேங்க் இது ரைட் பேங்க்னு கேட்குறான். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்கள் அட்லீஸ்ட் என்னென்ன ட்ரிபியூட்டரினா தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க் அளவுக்கு போய்க்கலாம். சரிங்களா? ஒரு 10 நதிகளோட ட்ரிபியூட்டரிஸை கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், as per census 2011, the sex ratio for rural areas in India was. ரூரல் ஏரியாவோட செக்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க 2011 சென்சஸ் படி. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், அதாவது சென்சஸ் எப்போவுமே சென்சஸ் வெளியிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதோட ஆரம்ப கட்டத்தில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 2026-27 வருதுன்னு வச்சுங்களேன், 28-29 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். ஒரு 30-35 போகும்போது கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப் ஆகிட்டே போகும். ஏன்னா சென்சஸில் திரும்ப திரும்ப கேட்டதே கேட்க முடியாதுன்றதால அவன் என்ன பண்ணுறான், மாற்றி எதையாச்சும் ஒன்று ரொம்ப டெப்த் ஃபேக்ட்லாம் கேட்குறான். ஆரம்பத்தில் வெறும் செக்ஸ் ரேஷியோ மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ செக்ஸ் ரேஷியோ ஃபார் ரூரல் ஏரியான்னு கேட்குறான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவோட செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 949 அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓவரால் செக்ஸ் ரேஷியோ இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ வரும்னு பார்த்தீங்கன்னா 943. சரிங்களா? ரூரலுக்கு 949. இதே அர்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களோட செக்ஸ் ரேஷியோ 929. சரிங்களா? ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய செக்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. செக்ஸ் ரேஷியோங்கிறது 1000 மென்னுக்கு எத்தனை விமன் அப்படிங்கிறது தான் செக்ஸ் ரேஷியோ. சரிங்களா? ஓகே. ஹை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ கேரளாவில் தான் 1000க்கும் மேலே. லோ ஹரியானா 800 சொச்சம். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங். இப்போ நீங்கள் வெறும் செக்ஸ் ரேஷியோ மட்டும் பார்க்காம பாப்புலேஷன் டென்சிட்டி பார்க்கணும். பாப்புலேஷன் டென்சிட்டியில் எங்கே அதிகம் எங்கே குறைவு அப்படிங்கிறத பார்க்கணும். சைல்டு செக்ஸ் ரேஷியோ பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு செக்ஸ் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 919. இதுலேயே ரூரல் வந்து பார்த்திங்கன்னா 923, அர்பன் வந்து பார்த்திங்கன்னா 905. இதுதான் செக்ஸ் ரேஷியோ, இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ, சைல்டு செக்ஸ் ரேஷியோ. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் அபவுட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்? மாநில அளவிலான செயல்துறையினோட சம்மந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸில் எது சரின்னு கேட்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது எதுனா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் கவர்னர், சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ப்ளஸ் ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜென்ரல் ஏஜின்னு கூட வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். இதே சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டு ப்ளஸ் கேபினெட் அல்லது மினிஸ்ட்ரி ப்ளஸ் இவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஏஜிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் யாரெல்லாம் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் கவர்னர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வித் சீஃப் மினிஸ்டர் ஆஸ் ஹெட் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனால் கொஞ்சம் இன்கம்ப்ளீட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த போஸ்டிங்கும் இதில் சேர்க்கல. அட்வொகேட் ஜெனரல், ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவாங்க. அவர் தான் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். ஸோ அந்த இதை வந்து இதில் சேர்க்கல. பட் இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் சரி தான். அது சேர்த்துருந்தா ஒருவேளை இவங்க மட்டும்தான் ஒன்லி ஆஸ் இட் சேட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருந்தான்னு வச்சுங்களேன். ஒன்லினா இவங்க மட்டும்தான் சொல்லியிருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஆனால் இவங்களாம் அதில் இருப்பாங்க, இதில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒன்லின்னு அவங்க சொல்லலை. இவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்லலை, இவங்க இருப்பாங்க, இவங்கெல்லாம் அதில் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது சரி. ரெண்டாவது, த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஃபார் டேர்ம் ஆஃப் 5 years அண்ட் ஹோல்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் இஸ் ப்ளஷர். கரெக்டு. கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்னால தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 5 வருஷம் அவருக்கு வந்து டேர்ம் இருக்குது. ஆனால் அந்த குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் பதவியில் இருக்கலாம் அப்படிங்கிறதும் சரிதான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் போத் 1 and 2 அப்படிங்கிறது தான் சரி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஹூ ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி? சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1905 1905 கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கார் இல்லைங்களா, அவர் ஸ்டார்ட் பண்ணது. ஒரு வித்தியாசமான அமைப்புங்க. இந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டிக்கு வந்து என்ன தெரியுங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் சொசைட்டியை மூட நம்பிக்கையிலேருந்து வெளில கொண்டு வரணும். அவங்க தனி மனித சுகாதாரம், அந்த தூய்மையை வந்து வலியுறுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், கை கழுவிட்டு சாப்பிடணும், துணிகளை நல்லா துவைச்சி உடுத்தணும். ஸோ இந்த மாதிரி சுகாதாரம் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறது. அதே மாதிரி டெங்கு, காலரா இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதை எப்படி அந்த தொற்று வியாதிகள் ஏற்படாமல் கிராமங்களை தடுக்கிறது, சாக்கடைகள்லாம் வந்து அடைச்சிக்க அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது, சம்திங் அந்த மாதிரி ஒரு சமூகத்தை மேம்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. அப்போ இந்தியன் சொசைட்டியை மேம்படுத்தும், பெண் கல்வியை வலியுறுத்துறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு சுதந்திர போராட்டத்துக்கு வரவே வராது. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்துக்கு சேவை செய்கிறது தான். ஸோ ஒரு வித்தியாசமான அமைப்பு. உருவாக்குனர் கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் இஸ் வெஸ்டட் இன். ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். ஸோ இதுதான் ஆர்டிக்கல் 154 சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் வெஸ்டட் வித் கவர்னர் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 154 சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 3. சரிங்களா? நெக்ஸ்ட், இதே சென்ட்ரலில் வரும்போது எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்டேட்டில் கவர்னர். பட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வந்தாவே அதோட ஹெட்டு வந்து அங்கே பிரசிடெண்ட்டும் இங்கே கவர்னரும் தான். பட் இது ரெண்டுமே பெயரளவிலான தலைமை தான். உண்மையான தலைமை அங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் பிரைம் மினிஸ்டரும் ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டரும் தான். ஓகே, நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் அபவுட் ஹரப்பன் ஆர்கிடெக்சர்? ஹரப்பன் ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்ட வரைக்கும் சம்மந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸில் எது சரின்னு கேட்குறாங்க. அந்த ஈச் ஹரப்பன் சிட்டி ஹேஸ் ஹேட் அ வெல் ஃபோர்ட்டிஃபைட் சிட்டாடல். சிட்டாடல் அப்படிங்கிறது உயரமான பகுதி. ஸோ இந்த மேற்கு பகுதியில் இருக்கும், அந்த நகரங்களில் மேற்கு பகுதியில் உயரமாக இருக்கும். இதில் வந்து அந்த நகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய முக்கிய பதவியில் இருந்தவர்கள் வந்து வசிக்கிற இடமாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. The largely regular planning of streets and certain uniformity throughout the area of Harappan culture is such features as weights and measures, the size of bricks and even layout of great cities are noticeable characteristics. ஸோ இவங்களில் வந்து முக்கியமான சில விஷயங்களாக வந்து என்னெல்லாம் சொல்கிறேன்னா, அவங்க வச்சுருந்த எடை கற்கள், அடுத்து அந்த இப்போது அவங்க வீடு கட்ட பயன்படுத்திய செங்கலோட அளவு, சிட்டி அந்த நகரங்கள் அவங்க உருவாக்கி வச்சிருந்த நகரங்களோட அந்த அந்த அமைப்பு வரைபடம் சொல்லுவாங்க. லேஅவுட்னா அது எப்படி இருந்தது அந்த வரைஞ்சி பார்த்தா வரக்கூடிய ஒரு அந்த செட்டப்பு. ஸோ இப்படி தான் இருக்குது சிட்டியோட தெரு இப்படி இருக்கும், இப்படி குறுக்க மறுக்க போய்கிட்டு தெரு வந்து போகும், அந்த நல்ல செங்கோண அளவில் வெட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிட்டிக்குன்னு ஒரு வரைபடம் இருக்கு இல்லைங்களா, அந்த வரைபடம் எல்லாமே ஒன்றோட ஒன்று பொருத்தமாக இருந்தது, ரொம்ப துல்லியமாக கச்சிதமாக இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஸோ அப்போ போத் 1 and 2 சரி. ஹரப்பன் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஸோ இது ஒரு ரொம்ப இயர்லி இந்தியன் ஹிஸ்ட்ரியோட ஒரு பார்ட்டு. அந்த ஹரப்பன் சிவிலைசேஷனில் கேட்டாவே ஆர்கிடெக்சர், அங்கே கிடச்ச வந்து எக்ஸாக்வேஷனில் கிடச்ச பொருட்கள், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. எந்த சைட் வந்து யாரோட சம்மந்தப்பட்டது, எந்த சைட்டு எங்கே இருக்குது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18, ஹூ அமாங் த ஃபாலோவிங் ஹஸ் ரிட்டன் மகாபாரதா? மகாபாரதத்தை எழுதியவர் யார்? ஸோ வேத வியாசர் அப்படிங்கிறது தான் சரி இதுக்கான ஆன்சர். ஸோ வால்மீகி எழுதுனது ராமாயணம். மகரிஷி மனு எழுதுனது மனுஸ்மிருதி. துளசிதாசர் எழுதுனது இது ஒரு வகையான ராமாயணம்.
மராத்தி மொழின்னு நினைக்கிறேன், அதில் எழுதின ராமாயணம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எபிக்ஸ் எழுதுனது யார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். ஸ்ரீ காஷி விஸ்வநாத் டெம்பிள் இஸ் டெடிகேட்டட் டு லார்ட். காஷி விஸ்வநாத டெம்பிள் எங்கே இருக்குது, அது யாருக்கு டெடிகேட் ஆகிருக்கு, இதுதான் கொஸ்டின். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசியில் இருக்குது. டெடிகேஷன் சிவா, சிவனுக்கான கோவில் தான் அங்கே இருக்குது. காசி விஸ்வநாதங்கிறது சிவன் கோவில் காசியில் இருக்குது. சரிங்களா? இதே பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரயாக்ராஜ் அப்படிங்கிறதோட பழைய பேர் அலகாபாத். காசிக்கு இன்னொரு பேர் வாரணாசி. ஓகே ஓகே நெக்ஸ்ட். இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட். கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் எது சரிங்கிறாங்க. ரிகார்டிங் இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் HSRA பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது எது சரிங்கிறாங்க. இட் இஸ் ஃபவுண்டட் இன் 1928 அட் ஃபெரோஸ் ஷா கோட்லா இன் டெல்லி. கரெக்டு. 1928 அதை ஃபவுண்ட் பண்ணாங்க. சுபாஷ் சந்திரபோஸ் அண்ட் பாலகங்காதர் திலகர் வேறு அமாங் த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் HSRA. இது தவறு. அப்போ இதுக்கு ஆன்சர் only 1 அப்படிங்கிறது தான் சரி. ஸோ HSRAங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா HRA அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1924 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில், சச்சிந்திர சன்யால், அடுத்தது ஜோகேஷ் சந்திர சாட்டர்ஜி. இவங்க 3 பேர் சேர்ந்தா HRAன்னு 1924 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அது நடுவில் டிஸ்கண்டினியூ ஆகுது. தென் அதுக்கப்புறம் 1928 HSRA அப்படின்னு ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங், அவர் கூட இருந்த சுக்குதேவ், ராஜ்குரு, சச்சிந்திர சன்யால் இவங்க எல்லாருமே வர்றாங்க. சரிங்களா? இவங்க இந்த HSRA ஸ்டார்ட் பண்ணும்போது வர்றவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் 2 விதமான தலைவர்கள் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. மிதவாதிகள் வெர்சஸ் தீவிரவாதி. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரவாதின்னு சொல்லுவாங்க. இந்த HSRA எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பயங்கரவாதின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வன்முறையின் மூலம் ஆட்சி கவிழ்ப்பை நிகழ்த்தி விட்டு பிரிட்டிஷ் ஆட்சியை வெளியேற்றி இந்தியர்கள் ஆட்சிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புரட்சி, போராட்டம், அவங்க வந்து ட்ரெயினை கொள்ளடிக்கிறது, கக்கோரி கொள்ளை, கான்பூர் கொள்ளை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட மெத்தட்ஸாக இருந்தது. HRA இதை பற்றி கொஸ்டின்ஸ் அப்பப்போ கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த லெவலில் தாங்க நம்ம IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டியாவது நீங்கள் இது வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஒரு வாட்டி ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி மினிமம் 1 டைம் ஆகுது, அல்லது ஒரு 3 டெஸ்ட்டு, ஒன்றுங்கிறது கூட பத்தாது, ஒரு 3 to 5 டெஸ்ட் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மார்க் டெஸ்ட், அந்த IB SAக்கான மார்க் டெஸ்ட், பர்டிகுலர்லி அதுக்கான மார்க் டெஸ்ட் எங்கே யாராவது போட்டிருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஸ்டினை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வழி கிடைக்கும். நம்ம எல்லா எக்ஸாமும் ஒரே மாதிரி அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு வந்து ஸ்கோர் கிடைக்காது. ஸோ இப்போ இதே வந்து GDங்கிறது வேறு மாதிரி இருக்கும், கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அக்னிவீர் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்கும்பொழுது நம்ம கொஞ்சம் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போய் அங்கே எழுதும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க் டெஸ்ட்டாவது எழுதுங்க. சரிங்களா? ஓகே. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நன்றி, வணக்கம்.